ஹாய் காய்ஸ். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் ரசிகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நான் இருக்கிற ஊரில் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். ஓஹோ. இப்போ விஷயம் என்னன்னா, நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாரையாவது போய் அவங்க யாருன்னு கேட்டு பாரு. அச்சோ, அவன் பயங்கரமா வரச்சே. அவன் கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பா. அவன் வெளிய சொல்லுவா. யூஸ்வலாக எப்போவுமே நான் இந்த மாதிரி பாவக்காயும் இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இவங்ககிட்ட இன்னைக்கு கேட்டேன், என்னடா எப்போவுமே பாவக்காய் எதுக்கு வைக்கிறீங்க இங்கே, இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே, இது பச்சையாக யாரும் சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹலோ என்ன சாப்பாடு? உப்புமாவும் மதியம் வச்ச பாவக்காய் குழம்புப்பா. உப்புமா பாவக்காய் குழம்பா? ஆமாப்பா. நாளைக்கு வாங்க. சாப்பிட வரலையா? என்ன சாப்பாடு? சுட சுட இட்லியும் பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா. தம்பி, சாப்பிட வரலையாப்பா? சாப்பிடு. என்ன சாப்பாடு? பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஆக்சுவலாக பாவக்காய் இல்லையா, இது ஒரு வகையான திராட்சை பழம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த திராட்சை பழத்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். உங்க பார்த்துருந்தா சொல்லுங்க கண்டிப்பா. இது வந்து பாவக்காய் இல்லையா. டேய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. ஓ சரி. ஈவன் சைனாவில் இருக்கவங்களுக்கே லோக்கலாக அது என்னென்னு தெரியல. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து கேட்டு விசாரிச்சுட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. இந்த பழம் சாப்பிட்டு பார்த்தா ஒரு மாதிரி உவர்ப்பு தன்மையும் இனிப்பு தன்மையும் கலந்த மாதிரி இருந்துச்சு. பழுத்து இருந்ததால் உள்ள கொட்டை இருந்துச்சு. அந்த கொட்டையை விட்டுட்டு நம்ம சிவப்பு கலரில் இருக்கிற அந்த பழத்தை மட்டும் சாப்பிடணும். இந்த கிரேப்ஸோட 1 கிலோ விலை எவ்வளோன்னு பார்த்தாங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்புக்கு 950 ரூபா வருது. உங்களுக்கு பாவக்காய் சாப்பிட பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பாவக்காய் சிப்ஸாக வேணால் சாப்பிட பிடிக்கும். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை இப்போ நானே சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டு பொருள் நம்ம யூஸ்வலாக நம்ம ஊரில் பார்க்க மாட்டோம் அவ்வளோ ஈஸியாக. காய்கறி கடையிலுமே சரி எங்கேயுமே. இது என்னென்னா, இந்த தாமரையோட தண்டுன்னு உள்ள வேறு அந்த விதைகள் தான் உள்ளே இருக்குது. சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த தாமரையோட இது செல் பண்ணுவாங்கன்னு. அங்கே பாருங்கள், ஒரு அந்த விதையிலிருந்து தோலை பிரிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையை தான் ரோஸ்ட் பண்ணி காய வச்சு மக்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லைங்களா. அதை ஃபுட்டாக கூட கன்சியூம் பண்ணுவோம். ஈவன் டயட் பீப்புள் ரொம்ப எடுப்பாங்க. அதை டயட்டில் இருக்கவங்க நல்ல ஃபுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதை இந்த தாமரை விதைகளை வச்சு நார்த் இந்தியாவில் நிறைய ரெசிபி செய்வாங்க. ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, ஈவன் பாயாசம் கூட செய்யலாங்க. போன வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ நாங்கள் செஞ்சுருந்தோம். காட்டுறோம் பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 4 யுவானுக்கு 4ன்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்த ஊரில் நம்ம லோக்கலாக என்னென்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க கேட்டு. லை பூத்தாவ். 对对，赖不到。லை பூத்தாவ். 你那说出来了啊？对对对。லை பூத்தாவ்.赖不到。是啊。莲蓬。莲蓬。莲蓬。莲蓬。哎，对对。बाप का बेटा हाँ। एक गांव में एक किसान रखता था லை பூத்தாவ். லை பூத்தாவ். லை பூத்தாவ். இங்க சொல்லுங்க.莲蓬啊，你说莲蓬。莲蓬。是啊，லை பூத்தாவ்.对。சரி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற ஊரில் ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் பிளேஸ். சுமார் ஒரு 800 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த ஒரு ஏன்ஷியன் சிட்டி. இப்போ ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட்டாக இருக்குது. பகல்லையும் சமக்கூட்டமாக இருக்கும். ஈவினிங்கில் போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். லைட்டிங் எஃபெக்ட்டோட மோஸ்ட்லி ஈவினிங் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஈவன் நைட்டில் கூட பைக்கில் போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். மேலும் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வர வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.